ஹலோ கைஸ், இன்னைக்கு செல்வி குக்கிங் சேனலில் குழம்பு மிளகாய் தூளும் மஞ்சள் பொடியும் வீட்டிலே எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க. இதை ஒரு வாட்டி அரைச்சாலே வருஷத்துக்கு வச்சுக்கலாம். தண்ணி படாமல் வச்சுக்கணும். அப்போ தான் வீணாக போகாமல் இருக்கும். நான் சொல்கிற மெஷர்மெண்ட்டில் நீங்கள் அரைங்க. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு வருஷத்துக்கு அதே காரத்தோடையே இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ 1 கிலோ காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். சிவப்பு மிளகாய் 1 கிலோ மல்லி எடுத்திருக்கேன். இதை ரெண்டுத்தையும் நல்லா வெயிலில் காய வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மிளகு, சீரகம், சோம்பு, வெந்தயம், மஞ்சள் இது எல்லாத்தையும் எடுத்திருக்கேன். இதெல்லாம் மெஷர்மெண்ட் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இதை எல்லா பொருளையும் வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துக்கணும். நான் 3 நாள் காய வச்சுருக்கேன். மிளகா, மல்லிலாம் கையில் எடுத்தால் உடைக்கிறப்ப முறுக்கு உடைச்சா சத்தம் வரும்ல, அந்த மாதிரி சத்தம் வரணும். நல்லா காய வச்சு அரைச்சிக்கணும். அப்போ தான் கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ மஞ்சள் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். மஞ்சத்தூள் அரைக்கிறதுக்கு 1/2 கிலோ மஞ்சள் எடுத்திருக்கேன். இதையும் ஒரு பிளேட்டில் வச்சு காய வச்சு அரைச்சிக்கிறேன். மஞ்சளையும் 3 நாள் காய வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க. இந்த ஒரு தூளே போதும். நான்வெஜ், மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்புலாம் வைக்கிறப்ப இந்த மிளகாத்தூள் போட்டு வைக்கிறப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதேமாரி குழம்பு, சாம்பார்லாம் வைக்கிறதுக்கு இந்த மிளகாத்தூள் யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டிலே அரைக்கிறதுனால ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை ஒரு வாட்டி அரைச்சிக்கிட்டோன்னா, நல்லா காய வச்சு இதை அரைச்சிக்கிட்டோன்னா மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் ஒரு வருஷத்துக்கு கெட்டு போகாமல் இருக்கும். மஞ்சத்தூள் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு டிப்ஸு சொல்கிறேன், இதை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக. எங்கள் அம்மா இந்த மாதிரி தான் செஞ்சு வைப்பாங்க. மஞ்சத்தூளை அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் ஆற வச்சுட்டு அதில் 1/2 கிலோ மஞ்சள் எடுத்திருக்கேன். இதுக்கு 50 ml விளக்கெண்ணெய் எடுத்திருக்கேன். விளக்கெண்ணெயை மஞ்சத்தூள் மேலே ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டு பாத்திரத்தில் நல்லா அழுத்தி மூடி போட்டு வச்சுருங்க. இந்த மாதிரி செய்கிறப்ப வருஷத்துக்கு கெட்டு போகாது. அதே கலரில் இருக்கும், கலரும் மாறி போகாது. வேணுங்கிறப்ப நீங்கள் தண்ணி எதுவுமே படாமல் நல்ல ஃப்ரெஷ்ஷான கரண்டியில் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் வரணும்னா பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.